ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அபியும் அண்ணும் எலெக்ஷன் வருது இல்லையா, ஓட்டு போடுறதுக்காக நேற்று நைட்டே வந்துட்டாங்க. காலையில் போய் ஹஸ்பண்ட் காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் முதல்ல எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா சமையல் பண்ணணும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீடியோ எடுக்கல. நான் தோசை, கார சட்னி இருந்துச்சு, பழைய சாதம் அதெல்லாம் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. லன்ச் வந்து செய்யணும். ப்ளஸ் ஃப்ரெண்டு நிறைய மாங்காய் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு காரமாக ஒரு மாங்காய் தொக்கு, அப்புறம் ஆம்கா சுண்டா அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் அந்த பக்கம்லாம் செய்வாங்க, இனிப்பா அதே தொக்கு மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு ரெசிப்பியும் காட்டுறேன். ஸோ லன்ச் ப்ரிப்ரேஷன் வந்து இன்றைக்கி சிம்பிளான லன்ச்சு தான். பச்சை சுண்டக்காய் இருக்குது, அதை வச்சு ஒரு புளிக்குழம்பு. அப்புறம் எங்கள் ஊர் சைட்லலாம் தீயகாயன்னு செய்வாங்க, கூட்டு டைப்பு. அதாவது பாசிப்பருப்பு, அது கூட அவரைக்காய் இல்லைன்னா நாட்டுக்காய் போட்டு செய்வாங்க. நான் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு செய்ய போகிறேன். ரைஸ் பாருங்கள் வச்சு விட்டுட்டேன், எக் பாயில் பண்ணி வச்சுட்டேன், மாங்காவும் தோல் சீவி வச்சுருக்கேன், இன்னும் 2 இருக்குது, அதையும் தோல் சீவணும். ஸோ பேசிக் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டேன். அந்த தீயகாயன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து பாசிப்பருப்பு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நல்லா 2-3 தடவை அலசிட்டு தண்ணி சேர்த்துட்டு, இது கூடவே கத்திரிக்காய் ஒரு 4-5, ஒரு முருங்கைக்காய் போட்டு வேக வச்சுக்க போகிறேன். வெறும் முருங்கைக்காய் போட்டு செய்யலாம், வெறும் கத்திரிக்காய் போட்டு செய்யலாம், வாழைக்காயில் பண்ணலாம், அவரைக்காயில் எல்லாத்துலேயும் பண்ணால் சூப்பராக இருக்கும். தாளிப்பு வடகம் மிளகாய் வத்தல் மட்டும்தான் கிள்ளி தாளிப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு, வத்த குழம்பு, காரமான வைக்கிற குழம்பு இல்லைன்னா ரசம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி செய்ய மாட்டேன் நான் இது. ஹஸ்பண்ட்க்கு எங்கள் அம்மாக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச காய் இந்த மாதிரி பண்ணுறது. எனக்கு அவ்வளோ இஷ்டம் இருக்காது, இப்போ பிடிக்குது எனக்குமே. அபி சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் அவனுக்கு வந்து ஒரு வாழைக்காய் இருக்குது, அதை ஃப்ரை பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி ஃபுல் டே பிஸியாக தான் போயிட்டுருக்கு. அங்கே பெங்களூரில் தண்ணி ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துணி துவைக்காமல் ஒரு மூட்டை தூக்கிட்டு வந்திருந்தாங்க 2 பேரும். நைட்டு 12 மணிக்கு மேலே வந்தாங்க. வந்ததுமே மிஷின் போட்டு விட்டுட்டேன். காலையில் ஏஞ்சதும் அது ஃபுல்லுத்தையும் எடுத்து காய போட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் அங்கே பிரச்சனை இருக்குது போல். தண்ணி அந்த காவேரி வாட்டர் தான் விடுவாங்க, போர்லேயுமே கூட தண்ணி கம்மியாகிடும். இல்லை அப்படின்னா வண்டியில் தான் வாங்குவாங்க. சிட்டு பார்த்தீங்களா போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கான் அவருக்கும் சிட்டு ரொம்ப செல்லப்பில்லை. டெட்டு சாப்பிட்டான், சிட்டுக்கு தான் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். அண்ணி அவனை சாப்பிட வைன்னு சொல்லியிருக்கேன். வாழைக்காய் ஃப்ரையுமே ரொம்ப சிம்பிள் தான். எண்ணெய் சேர்த்துட்டு வாழைக்காய் நல்ல பெரிய சைஸ் வாழைக்காவே இருந்தது, அதை வந்து போட்டுட்டு அது கூட உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா அது வந்து வெந்துடும். லாஸ்ட்டாக காரப்பொடி சேர்த்து இறக்குனா போதும். அண்ணு பாருங்கள் 2 பேர் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா, சிட்டை சாப்பிட வச்சுட்டு. ஸோ வாழைக்காய் வந்து முதல்ல உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டேன். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி காரப்பொடியோ சாம்பார் தூளோ சேர்த்தா போதும். இந்த பக்கம் அந்த காயும் வெந்துட்டுருக்கு. ரொம்ப ஈஸியான சமையல் தான் இன்றைக்கி. ரொம்ப நேரம் கிச்சன்லலாம் நிற்க முடியல, பயங்கரமாக இருக்குது. அதனால் கடன்னு சமைச்சிட்டு வெளியே போகலான்னு பார்த்தேன். அப்புறம் தான் மாங்காய் ஞாபகம் வேறு வந்துருச்சா, ஐயோ இன்றைக்கி நிறைய வேலை இருக்கேன்னு கடுப்பாக இருக்குது. ஆனாலும் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு அவங்க மரத்தில் காய்ச்சது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி எதுக்கு, நல்லா இருந்தது மாங்காய். அதனால் ஊறுகாய் ஏற்கனவே வெளியில் வாங்கின இது தான் போட்டேன் பார்த்தீங்களா, அதனால் இந்த மாங்காவையும் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ணு போகிறப்ப கொஞ்சம் கொடுத்து விட்டா அவளுமே கூட இது பண்ணிப்பாள். அந்த இனிப்பு இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ஸ்டஃப்டு பரோட்டா எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நார்மல் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே. இப்போ அந்த தீயகாயன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொரியலுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, வெங்காய வடகம் கடையில் தான் வாங்கினேன். சின்ன வெங்காய வடகம் நல்லா கிடச்சிது. ஸோ அதை வந்து 2 சேர்த்துக்கிறேன். காயில் இருந்த தண்ணி கொஞ்சோண்டு இருந்தது, அதை வடிகட்டிட்டேன். உப்பு போட்டு தான் காய் வேக வச்சுருந்தேன். அதனால் இது நல்லா வடகம் தாளிக்கிறப்பவே வாசனை கம்மன்னு வருது. வீட்டில் போட்ட வடகம் மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சிது, அங்கே தான் வாங்கினேன். ஸோ காயும் போட்டுட்டு நல்லா சிம்லேயே ஒரு 2-3 நிமிஷம் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு காய் ரெடி. உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணும்னாலுமே கூட தாளிப்பில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அந்த பக்கம் காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சுண்டைக்காய் குழம்பு, இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிடுறேன். தேங்காய் ஊற்றாமல் செய்ய போகிறேன். தேங்காய் போட்டும் செய்யலாம், இல்லை வதக்கி அரைச்சியும் செய்யலாம். இன்றைக்கி சிம்பிளான இது தான். இதுலேயுமே ஒரு தாளிப்பு வடகம், ஒரு மிளகாய் வத்தல், அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 10-15 பல் வெள்ளைப்பூடு. ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். எனக்கு உரிக்கிறதுக்கு அவ்வளோ பொறுமை இல்லை, அதனால் ஒரு 10 சின்ன வெங்காயம், அது போக ஒரு சின்ன பல்லாரி வெங்காயமும் சேர்த்துட்டு வதக்கிட்டுருக்கேன். அன்னும் மோர் ஊற்றி கொடுத்துருக்கா. ஸோ இங்கே சூடாக இருக்கப்போ கொஞ்சம் அங்கே போய் நின்று ஃபேனில் நின்றுட்டு வர்றது. அவங்க அப்பாவும் பொண்ணும் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது. சரி நானும் போய் ஒரு 2 நிமிஷம் ஃபேன்கிட்ட நின்றுட்டு திருப்பியும் வந்து வேலையை கவனிக்கணும்.
புதினா மல்லி எல்லாம் இருந்ததா, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு 2 பேருக்கும் வாக்குவாதம். அவர் நீ க்ளீன் பண்ணி கொடு அப்படின்னாரு, அவர் நீங்கள் பண்ணுங்க டாடி, உங்களுக்கு தானே மம்மி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேரும் வம்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பசங்க வந்தாலே வீடு கலகலன்னு தான் இருக்குது. நாங்களாக இருந்தோன்னா வேலை மட்டும் நடக்கும், அவர் வேலையை பார்ப்பார், நான் என் வேலையை பார்ப்பேன், அப்படியே காமாக இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பொழுது போகும். அபிக்கு வந்து ஒர்க் இருக்குது, அவனுக்கு மீட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா சுண்டைக்காயை இது இருக்கு இல்லையா, கல் வச்சு இடிச்சிட்டு தயிர் சேர்த்த தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் கருக்காமல் இருக்கணும் அப்படின்னு. வாழைப்பூலாம் போடுவோம் இல்லையா, தண்ணி மோர் கலந்து அந்த மாதிரி. ஸோ அதுலேருந்து எடுத்து சுண்டைக்காயை நல்லா ஒரு 4-5 நிமிஷம் வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது இது கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பை. நல்லா ஒரு தடவை அந்த பச்சை மணம் போகிற அளவுக்கு மசாலாவை வதக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை கரைச்சி அதையும் சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சிம்மிலேயே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான சுண்டக்காய் குழம்பு ரெடி. ரொம்ப ஈஸியான இது. ஸோ வெல்லம் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்து சின்ன பர்னருக்கு மாற்றி மூடி வச்சு விட்டுற போகிறேன். ஸோ வதக்கி அரைச்சி செஞ்சால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். தேங்காய் பால் இல்லைன்னா சில டைம் என்ன பண்ணுவேன், கொஞ்சமாக தேங்காய் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்து ஒரு கொதி வந்து கூட இறக்குவேன், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து பேசிக்கான புளிக்குழம்பு. ஸோ கீழே எல்லாம் என்னென்னோ சிந்தி இருந்தது, கைப்புள்ள வேலை பார்த்துருச்சு, இருந்தாலுமே கடுகு இது தெரிக்கிறது எல்லாமே இருக்கும். அதனால் சரின்னு ஒரு தடவை வேக்கம் போட்டுட்டேன். குழம்பும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் ரெடி. முட்டை, வாழைக்காய் ஃப்ரை, தீயகாயை, அப்புறம் தயிர், அவ்வளோதான். ஸோ நானும் அண்ணுவும் புத்தேட்டு ட்ராவல் வாங்க அவங்க வந்து கவி ஃபாரஸ்ட் போயிட்டுருக்காங்க, சபரிமலை ஏரியாவில் சுற்றிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஏசி போட்டு உள்ளே உட்காந்துட்டு பசங்க கூட அரட்டை அடிச்சிட்டு இருந்தேன். சரி ஒரு 4 மணி ஆகுது, ஹஸ்பண்ட் டீ போட்டு கொடுத்தாரா, குடிச்சிட்டு இந்த மாங்காய் தொக்கு ரெடி பண்ணிடலான்னு வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். கடகடன்னு அதை கேரட் துருவி வச்சு நல்லா சீவியாச்சு. முதல்ல வந்து காரத்தொக்கு செய்ய போகிறேன். ஊறுகாய் மாதிரி இருக்கும் இல்லையா, தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும், பழைய சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு. வெறும் பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, இது வந்து நல்லா கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துடணும். பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கமகமான்னு வாசனை வந்ததா, இதை வந்து இப்போது பொடிச்சு வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஆறட்டும். இப்போது தாளிப்புக்கு முதல்ல ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். அப்புறமா 1-2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்க போகிறோம். நிறைய எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு வெறும் கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம். 3 மாங்காய் வந்து முதல்ல தோல் சீவி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து காரம் இதுக்கு. ஸோ இப்போது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கேரட் துருவியில் தான் துருவியிருந்தேன். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சீவி வச்சுருந்த மாங்காவை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா இந்த மாங்காயில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மாங்காய் வந்து பழுக்கலை, ஆனால் நல்லா மஞ்சளாக இருந்தது, செம புளிப்பாகவும் இருந்துச்சு மாங்காய். நல்லா சதப்பத்தோட உள்ள விதை பார்த்திங்கன்னா குட்டியோண்டு தான் இருந்துச்சு. ஸோ பாருங்கள் நல்லா கலந்துட்டு நடுவில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டணும் காயில் இருக்கிறது. அதுக்குள்ளே நம்ம ஆறிடுச்சு. அந்த வெந்தயத்தை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி வற்றிட்டு பேனில் லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்குது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு மாங்காய். இப்போ வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2-3 டீஸ்பூன். 2 முதல்ல போட்டேன், அப்புறம் பார்த்தா கம்மியாக இருந்தது, திரும்ப 1 டீஸ்பூன் சேர்த்தேன் நடுவில். ஸோ உப்பு இதெல்லாம் வந்து நம்ம காரம் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து மொத்தமாக ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருந்தேன். இப்போது அது கூட நம்ம பொடிச்சு வச்சுருந்த வெந்தயம், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனை விட்டு வரணும் நல்லா சுருண்டு. எண்ணெயும் வந்து நல்லா நம்ம ஊற்றுனதெல்லாம் கக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நமக்கு தொக்கு ரெடி. பாருங்கள் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது அப்படின்னு. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. தொக்கு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதை வந்து ஒரு கிளாஸ் இதுக்கு மாற்றிக்கிறேன். இதே பேனில் தான் அந்த ஸ்வீட் இதுவும் செய்ய போகிறேன். ஸோ நமக்கு தொக்கு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி விட நாளைக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா மசாலா இதெல்லாம் நல்லா பிடிச்சி
சூப்பராக இருக்கும். மாங்காய் பார்த்தனால எவ்வளோ வேலை பாருங்களேன். ஃபுல் டைம் இன்றைக்கி என்னமோ வேலை செஞ்சுட்டே இருந்த மாதிரி இருந்தது. பாருங்கள், தொக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போது அதே பேனில் பாக்கி 2 மாங்காயோடது. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப்பு. முதல்ல காரம் தொக்கு செஞ்சப்போ நான் அளந்தேன், 2.5 கப் அளவுக்கு மாங்காய் இருந்தது. இதில் வந்து இப்போ 1.5 கப் அளவுக்கு துருவின மாங்காய். 1.5 கப்பு மாங்காய்க்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை டீஸ்பூனோ இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி அப்படியே பபிள்ஸாக வரும். ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கணும். அதை விட ஜாஸ்தி விட்டோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப திக்காயிடுச்சுன்னா இது பண்ண வராது. அதனால் நல்லா பபிள்ஸ் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். வறுத்து பிடிச்ச ஜீரகத்தூள், ஏலக்காய் பொடி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் சேர்க்க மறந்துட்டேன். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை ஏலக்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். பாருங்கள், செக் பண்ணலாம். ஒரு கம்பி பதம் வருது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதையுமே கூட கிளாஸ் பவுலுக்கு மாற்றிட போகிறேன். இது வந்து சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், நமக்கு இனிப்பு அண்ட் காரத்தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஹோப் இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.